உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் பேசிட்டு வாமா, 5 நிமிஷம் தான் டைம். என்னாச்சு புஷ்பா, நீ எப்படி மாட்டின? நகை கடையில சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்கல்ல, ஒரு கேமரால என் மூஞ்சி தெரிஞ்சிருக்கு. நான் மாட்டிக்கிட்டேன். அதை விடு, என்னை வெளியே எடுக்க ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்த ஹியரிங்ல நீ வெளியே வந்துடலாம். ஒன்னும் கவலைப்படாத. வேற எதுவும் விஷயம் இல்லையே? முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு. என்ன போட்டோ? நீ பாரு. ஆமா, யார் இது? இந்த போட்டோவை எதுக்கு எனக்கு காமிக்கிற? இந்த போட்டோவில் இருக்கிறவங்க பேரு தேவி. இப்ப இவங்க உயிரோட இல்ல. ஆனா இவங்க கிட்ட விலை மதிக்க முடியாத சக்தி வாய்ந்த வைரம் ஒண்ணு இருந்தது. அந்த வைரத்தை அவங்க வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. முதல்ல நீ வெளியே வந்ததோ இந்த அம்மாவோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல மறைச்சு வச்சிருக்கிற அந்த வைரத்தை தேடி எடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ கொடுத்தனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எவ்வளவு கொடுப்ப? 20 கோடி தரேன். 20 கோடியா? ஆமா. இத பாரு, நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லல. நீ மட்டும் அந்த டைமண்டை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்னு வச்சுக்க, 20 கோடிக்கு நீ சொந்தக்காரி. எனக்கே 20 கோடின்னு சொல்றேன்னா அப்ப அந்த வைரத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ சொன்னது மட்டும் செய். 20 கோடியை வாங்கிக்க. டீல் ஓகே, நான் கமிட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் என்ன வெளியில கொண்டு வா, அப்பதான் வைரம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். மா, சீக்கிரம் டைம் முடிஞ்சது சார். டைம் ஓவர் சார், கிளம்புங்க. சரி ஓகே மேடம், நான் வரேன். நாளைக்கு காலையில தேவி பாப்பா அமெரிக்கா கிளம்பிருமா? ஆமாமா, தேவி எவ்வளவோ கெஞ்சி கேட்டு கூட அவங்க அப்பா மனசு மாறவே இல்ல. யுஎஸ் போகணும்னு உறுதியா இருக்காரு. அந்த மனுஷன் ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்காரு? பாவம் அந்த குழந்தை. துர்காமா, துர்காமா. தேவி மாதிரி இருக்கு. தேவி, துர்காமா. தேவி, தேவிமா. அம்மா, என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? நீங்க கூட வாங்க. எங்க? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுற? நாளைக்கு மார்னிங் நான் யுஎஸ் போயிருவேன்ல, அதனால இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எங்க வீட்ல என் பக்கத்துல இருக்கணும். நான் உங்க மடியில தான் படுத்து தூங்குவேன். நாளைக்கு ஏர்போர்ட் போற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன் துர்காமா. உங்க கூடவே இருக்கணும். துர்கா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நாளைக்கு சூரிய மாமா தேவி கூட்டிட்டு யூஎஸ் போக மாட்டாரு. எப்படி சொல்ற ஹாசினி? பாஸ்போர்ட் இருந்தா தானே யூஎஸ் போவாரு. நான் பாஸ்போர்ட்டையே இல்லாம பண்ண போறேன். ஐயோ வேணாம், நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன தப்பா நினைப்பாரு. ஹே, நீ பயப்படாத. ஹாசினி நம்மளோட கைவிடப்படா. இல்ல இல்ல, நீ தேவி பக்கத்திலே படுத்துக்கோ, நான் தரையில படுத்துக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் தரையில படுத்துக்கிறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, வேண்டாம். தேவிமா தூக்கத்தை கெடுக்க வேண்டாம். நீ அவ பக்கத்திலே படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன்.
என்னை மன்னிச்சிரு மாதிரி. என் மனசுலயும் சரி, நம்ம ரூம்லயும் சரி, ஒன்ன தவிர இன்னொரு பொண்ணுக்கு இடமே கிடையாது. நம்ம குழந்தை தேவி சந்தோஷத்துக்காக தான் நான் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. என் நிலைமை உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். எப்படி என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கியோ அதே மாதிரிதான் நம்ம குழந்தை தேவிக்கும் அம்மானா அது நீ மட்டும்தான். எனக்கும் சரி, நம்ம குழந்தை தேவிக்கும் சரி, உன்னோட இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாது மாதிரி. அதனாலதான் நான் இப்ப இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல மாதிரி. என்ன மன்னிச்சிரு. தேங்க்ஸ் சூர்யா. எதுக்கு தேவிமா தேங்க்ஸ்? நைட்டு துர்காமா கூட ஒன்னா இருக்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு. இன்னொரு ஹெல்ப் சூர்யா. என்ன? துர்காமா ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம கூட வரட்டும். சரி, உன் ஆசைப்படி நடக்கட்டும். துர்காமா வீட்டுக்கு போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி. ம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.